நன்றி. ரொம்ப தொப்பி கழட்டிடுவா, இது ஓகே. மூஞ்சியே மறைச்சிக்கிட்டாலும் என் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. இறைவனுக்கு நன்றி. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தம்பிகளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கே ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த இடத்துல சவுந்தர் இருப்பான். அவன் இருக்கானாலே அங்கே ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போது கரண்ட்டில் நடந்த விஷயம் வரைக்கும் தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கணேஷ் வந்து நான் சீரியல் பண்ணும்போது முதல்ல நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஸ்மால் ஸ்க்ரீனில் பண்ணும்போதுலேருந்து என் கூட பயணிச்சிட்ருக்கான். கணேஷ் ரொம்ப நன்றி. எங்கள் இயக்குனருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஒரு கதையை கொண்டு வந்து என்னை அதுக்குள்ளே பொருத்தி பார்த்து நான் சரியாக இருப்பேன் நம்பி என்கிட்ட கொண்டு வந்து அதை எடுத்து அதை இந்த இடத்து வரைக்கும் ஒரு 5 கோடி நிமிஷம் பார்த்துருக்காங்க இப்போ வரைக்கும் அப்படின்ற வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த படைப்பில் பணியாற்றின உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், ஏன்னா இவரோட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நைட்டு 2 மணிக்கெல்லாம் எழுப்புவார் அவங்கள. ஆமாம், ஒரு நாள் நடந்துச்சு. ஷொட்ரெல்லாம் போட்டிருக்கணும். ஷொட்ரு யார்ட்டடா சொன்னேன், உன்ட்டு தானடா சொன்னேன். அப்படி ஏன்ட்ட சொல்ல சார்ன்றான். உன்ட்ட சொன்னா, இல்லை சார் என்கிட்ட சொல்ல. மொத்தமே 4 பேர் தானடா, இந்த 4 பேர்ட்டையும் கேட்டால் என்கிட்ட சொல்ல. அப்போ நான் யார்ட்டடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து நடந்துருந்துச்சு. ஒரு பேரன்பான ஒரு இயக்குனர், அவரோடு பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பேசுவாங்க, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுகிறேன். இந்த படத்தால் பெரிய பெருமை. பார்க்குறவங்க அழுதாங்க, கட்டி பிடிச்சாங்க, குழந்தைங்கள்லாம் ஓடி வந்து கட்டிக்கிச்சு, எல்லா பெருமையும் கிடச்சிது. இதெல்லாம் நடந்தது ஜியினால தான். ஏன்னா தம்பி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி சாய் வந்து ரொம்ப, அதாவது என்ன, ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னா அவன் எங்கேயோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் ஒரே ஒரு போஸ்டர் பார்த்தேன், இந்த இதுதான், ஒருத்தன் பையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கான், எங்கேயோ பார்த்துட்டு நின்றுக்கிட்டு இருக்கான். அந்த படம் முடிஞ்சிருச்சா? அவன் முடிஞ்சிருச்சா தம்பி, ரெடியாக இருக்கு, நான் பார்க்கலாமா, பாரு. அவன் படம் பார்த்தாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு அவங்க முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டது தான் இது வந்து ரிலீஸை நோக்கி நகர்ந்தது. இப்போ இந்த 5 கோடி நிமிஷம் வரைக்கும் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா சினிமாவுக்கு ஏன் வந்தோம்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் இப்படி ஒரு இடத்துல இருந்து எந்த சக்தி நம்மளை தள்ளிச்சு, ஏதோ ஒரு சக்தி நம்மளை நகட்டி சென்னை வரைக்கும் கூட்டு போயிருக்கு. ஏன்னா யாருக்குமே சென்னைக்கு வரணுன்னாலே சென்னைன்றதே பெரிய பிரமிப்பு. அப்படி ஒரு நகரத்தை நோக்கி நம்மளை நகர்த்தினது எந்த சக்தி? அப்படி நகர்த்தி இருந்து இங்கே இவ்வளவு நம்மளை பரபரப்பாக இயக்கிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வினோதய சித்தம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது. வினோதய சித்தம் முடித்தவொடனே நான் முடிவு பண்ணேன், இதுக்கு தான், இந்த படைப்பை பண்ணுவதற்கு தான் நம்மளை நகர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனநிறைவு வந்தது. நம்ம ஜிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் என் ப்ரொடியூசரை சொல்லணும், ரவி சார் வந்து சிரிச்ச முகமாக, அவ்வளவு சந்தோஷமாக. எனக்கு அவர் தான் ப்ரொடியூசர்னே ரொம்ப நாளைக்கு தெரியாது. செந்தில் தான் வருவான், செந்தில் தான் பேசிகிட்டு இருப்பான். நான் வந்தாலே தள்ளி அந்த பக்கம் போய் சைடில் நின்று சிரிச்ச முகமாக ஒருத்தர் நிற்பார். நம்ம பார்த்தா வணக்கம் போட்டு அவரும் போடுவார். யார் இது அப்படின்னு கேட்டால், சார் அவர் தான் சார் ப்ரொடியூசர்னாரு. அப்படி அறிமுகமாச்சு. செந்தில் தான், என் தம்பி செந்தில் தான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட இருந்து எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்ண வச்சது. செந்திலும் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். இன்றைக்கி வந்து இந்த படம் பொருளாதார ரீதியாக பெருசாக சம்பாரிச்சிச்சா அப்படின்னா இல்லை, என் தயாரிப்பாளருக்கு லாஸ் தான். ஏன்னா செந்தில் வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கான். நேற்று ஒரு ஃபோட்டோ அனுப்புனார், ஃபுல் பிபியில் ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு படுத்திருக்கான். கண்டிப்பாக சொல்கிறேன் ரவி சார், இந்த நேர்மையும் உண்மையும் உங்களை கைவிடாது. குறிப்பாக நான் பிடிச்ச கையை விட மாட்டேன், உங்களை எங்கேயுமே தடுமாற விட மாட்டேன். ரவி சார் தைரியமாக இருங்க, இருப்பேன், கூடவே தான் இருப்பேன். இது நடக்கும். ஏன்னா இந்த படத்தில் காலம் கடந்து இத்தனை போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதை நோக்கிய பயணத்தில் தான் இருக்கும். 5 கோடி நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷத்துக்கு 1 பைசா
ஸோ ஒரு நிமிஷத்துக்கு ₹1 அப்படின்லாம் எனக்குள்ளே ஓடிச்சு. உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாரும் பார்த்துட்டாங்க, எல்லாரும் நடந்துச்சு. அப்போ எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா, இந்த வெளியீடில் ரிலீஸில் இருக்க ப்ரெஷர் இருக்குது பாருங்கள், ஒரு பெரிய பயமுறுத்தல் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த படத்தை கொன்னுது. என் படம் எங்கே ரிலீஸ் ஆகிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன் இவர்கிட்ட, ஏங்க சிட்டியில் இருக்க எல்லா தேட்டரையும் போட்டு வச்சுருக்கீங்க, ஆனால் தேட்டரில் இல்லையே. தமிழ்நாட்டில் எத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பம் நடந்துச்சு. எத்தனையோ நல்ல படைப்புகள் எடுக்கிறோம், ஆனால் லேண்ட் ஆகும்போது தான் இருக்கிற பிரச்சனை அது. அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாது, அடுத்த முறை இந்த தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு அப்பா திரைப்படத்தில் ஆரம்பித்து இப்போ மாணிக்கம் வரைக்கும் அந்த தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. எப்போ சரியாக போகுதுன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் சிராய்ப்புகள் தான், அடிகள் தான், வலிகள் தான். ஆனால் படைப்பு நல்லா இருக்கு. பரவாயில்ல, பார்ப்போம். சினிமா தானே, இவ்வளோ சக்தி கொடுத்துருக்குல்ல. உண்மையாக இருக்கவங்கள சினிமா என்றைக்குமே விடாது. ஏன்னா என்கிட்ட விஎஸ் ராகவன் சார் சொல்லுவார், அண்ணின்னு ஒரு மெகா சீரியல் பண்ணும்போது அவருக்கு 72 வயசு. என்கிட்ட சொல்லுவார், உள்ளே வந்தோடனே எனக்கு பாடத்தை கொடுத்துருங்க கனி, பாடத்தை கொடுத்துருங்க அப்படின்பாரு. பாடத்தை சீன் பேப்பர் தான் அவர் கேட்குறாரு சார், கொடுத்துருங்கடா அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்களாம் தப்பு பண்ணால் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க, ஆனால் என்னால் ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு அப்படின்னா நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், என்னை நானே தண்டிச்சுக்குவேன். அந்த அளவுக்கு நான் சினிமாவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையை பிடிச்சி சொன்னார், நீ உண்மையாக மட்டும் இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல இறுக்கி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னான். அதை தான் நான் நம்புகிறேன். இந்த 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 செகண்ட் வரைக்கும் நம்புகிறேன். நல்ல படைப்பு எடுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக எடுக்கிறோம், ரொம்ப மனசார ஒரு விஷயம் செய்கிறோம். ஆனால் எடுக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் வெளிவரும்போது இல்லை. இன்றைக்கி ஜீல இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, போய் சேர்ந்துருச்சு. அதாவது எடுத்தவருக்கும் பெருமை, நடித்தவங்களுக்கு பெருமை, எல்லாரும் பார்த்துட்டாங்க. ஆனால் நடுவில் என்ன பிரச்சனை? சினிமா காப்பாற்றும் நம்புகிறோம். கண்டிப்பாக சினிமா எங்களை காப்பாற்றும். ரவி சார் தைரியமாக இருங்க, வரேன், இன்னொரு 1 வாரத்தில் வரேன் உங்களை சந்திக்க, ஹைதராபாத்தை சந்திப்போம். இது ஒன்று செய்யும், ஒரு மேஜிக் செய்யும் தெலுங்கில். அதையும் தாண்டி நான் உங்கள் கூடவே நிற்கிறேன். வாழ்க, வெல்வோம். எல்லோருக்கும் வணக்கம். வெறும் மாணிக்கத்தை திருமாணிக்கமாக மாற்றினதில் மிகப்பெரிய பங்கு நம்ம கணியனுக்கு உண்டு. ஆமாம், ஏன்னா முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்லணும். நான் அவர் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ கிட்டத்தட்ட அவர் ஹைதராபாத்தில் பவன் கல்யாண் சார் வச்சு டைரக்ட் பண்ணிக்க சூழலில் நான் கதையே அவர்கிட்ட சொல்ல முடியாத ஒரு 20 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட போய் சொல்லி அந்த 20 நிமிஷம் 2 மணி நேரம் ஆகி, அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி ஒரு திரைப்படத்துக்கு அவர் வந்தார். ஸோ அந்த நெருக்கடியான சூழலில் இந்த கதையை நம்பி என்னை நம்பி வந்ததுக்கு இந்த சமயத்தில் இந்த வெற்றிக்கு அவர் தான் முதல் காரணமாக நான் சொல்லுவேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கைத்தறல் கொடுக்கலாம். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் ஜிபிஆர் ரவிக்குமார் ஹைதராபாத்தில் இருக்கார். இதோடைய தெலுங்கு பதிப்புக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அவர் பல கதைகள் கேட்டார். பல கதைகளில் மற்ற கதைகளாக எனக்கு வெறும் நம்பிக்கை கொடுத்துச்சு, ஆனால் இந்த கதை எனக்கு தைரியத்தை கொடுத்துச்சுன்னார். அதுதான் இன்றைக்கி படமாக நம்ம முன்னாடி நிற்கிது. அவருக்கு இந்த சமயத்தில் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய வெற்றிகளை பார்த்துருப்பீங்க, வெற்றி பெற்றோர்களை பார்த்துருப்பீங்க. இது உள்ளேருந்து இதயத்திலிருந்து அவங்களுடைய மெமரியிலேருந்து வரக்கூடிய ஒரு வெற்றியாக நான் நினைக்கிறேன். எல்லாருமே அவங்களுடைய கடந்த கால அப்பாக்களை, அவங்களுடைய இழந்த உறவுகளை, நண்பர்களை இந்த படத்தும்லாம் ஞாபகப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு 5-6 நாளில் எனக்கு வெளிநாட்டுக்குள்ள நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. இன்ஸ்டாவில் உங்கள் நம்பர் கொடுங்க, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க கனெக்ட் பண்ணி நிறைய ஃபோன் வந்துட்டுருக்கு. எல்லாருமே இந்த படத்தை நாங்கள் எங்கள் குழந்தையோட பார்ப்போம், எங்கள் சொந்தக்காரோட பார்ப்போம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நம்ம தேட்டரில் கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஓடிடியில் ரிப்பீட் ஆடியன்ஸை வாங்கி தந்த படம் இந்த படம் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கைத்தட்டல் கட்டலாம் எல்லாரும். அந்த மாதிரி இந்த நிறைய மேஜிக் நடந்திருக்குது. இன்னமும் ஈரமும் இன்னமும் கருணையும் இன்னமும் நம்மகிட்ட இருக்குன்றதான் அந்த படத்துடைய வெற்றியாக நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை திரும்ப திரும்ப பாருங்கள், நீங்கள் கொண்டுட்டு போய் சேருங்க. அதுதான் நீங்கள் இந்த படத்துக்கு எனக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன்.
இங்கே உட்காந்து ப்ராம்ப்டி கொடுத்துட்டே இருக்கார், பேச விட கணியனே. இதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக, அவர் ஒரு பெரிய டைரக்டர் அப்படிலாம் மறந்து பாம்பு சட்டையை உரிக்கிற மாதிரி அங்கே வந்து அவர் அப்படி இருப்பார், வெறும் நடிகனாக இருப்பார். ஒரு ஃப்ரேம் கூட வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஒரு டைரக்டர் என்கிட்ட நடந்ததே கிடையாது. ஒரு சகோதரனா ஒரு நண்பனா அவர் நடந்து கையை பிடிச்சி, என்னதான் வந்து அவர் வந்து வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, கையை பிடிச்சி இன்ன வரைக்கும் கூட்டிட்டு வர்றாரு. அடுத்தடுத்தும் அவர் வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருப்பார் நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி. நீங்கள் அத்தனைக்கும் மீடியாக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த திருமாணிக்கம் படம் வந்து ஒரு நெகிழ்ச்சியான, ஒரு நேர்மையை சொல்லும் ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துட்டு தான் ஒரு மாதிரி கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை நான் கேட்டுகிட்டே கண்ணீர் வடித்தேன். அந்த அளவுக்கு உருக என்கிட்ட கதையை சொன்னார் நந்தா பிரியம்சாமி சார். அழலைன்னா விடமாட்டார் போல இருக்கு, அந்தளவுக்கு சீனை ஏற்றுறாரு ஃபோன்லேயே. நடிக்கிறேன் சார், நடிச்சிடுறேன் சார் இந்த படத்தில்ங்கிற அளவுக்கு. ஒரு நல்ல படத்தில் நடித்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். பார்க்குறவங்களாம் பாராட்டுறாங்க, இந்த நல்ல படம் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒரு படம் நல்லா இருக்குங்கிறப்ப மீடியாக்களும் அதுக்கு நல்ல அழகாக சப்போர்ட் பண்ணி இதை நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிங்க. ரொம்ப சந்தோஷம். ZEE5 வந்திருக்கிறது இன்னும் சூப்பராக இருக்குது. அது நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த டீம் பண்ணியிருக்கிற அந்த ட்ரைலர் கட்டை விட ZEE5 பண்ணியிருக்கிற ட்ரைலர் கட்டு செமத்தியாக இருந்தது. ஸோ அதை பார்க்க வைக்கணுங்கிற அளவுக்கு அவங்களோட மெனக்கடல், இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு த்ரூ OTT மூலியமாகவும் ஒரு விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கு. OTT தளத்தில் இருக்குது, யார் வேணால் பார்த்துங்க அப்படின்னு இல்லாமல் அதை பார்க்க வைக்கிறதுக்கு அவங்க மெனக்கட்டுறது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படம் சீரியஸாகவே சமுத்திரக்கனி சார் ரொம்ப யதார்த்தமான ஆள், பர்சனல் லைஃப்லேயும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஆள். அவருக்கு பொருத்தமான ஒரு ரோலாக இருந்திருக்கு. அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணி ஃபுல் டீமுக்கும் டைரக்டர் டீமுக்கெலாம் நல்லா சப்போர்ட் பண்ணி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாங்கி பொறுத்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவரும் ஒரு பெரிய பங்கு. உண்மையுமே ஹேட்ஸ் ஆஃப் டு சமுத்திரக்கனி சார். அடுத்தது நந்தா பெரியசாமி சார், ஒரு தன் குழந்தை மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு ப்ரமோஷன்ஸ், இந்த அளவு மெனக்கடல், எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இங்கே ஒரு இது இருக்குது, அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது, இங்கே ஒரு ஷோ இருக்குது, அது வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு ஒரு படத்தை தூக்கி தன் குழந்தை மாதிரி சுமக்கிற ஒரு விஷயத்தை பார்த்தேன். நந்தா பெரியசாமி சார் ஒரு நல்ல அழகான ஒரு ட்ராக்கை பிடிச்சிட்டாரு. ஜம்முன்னு ஒரு கதை சொல்லும் திறன், நல்ல மேக்கிங், எல்லாமே ஒரு சூட்சமத்தை கையில் பிடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள், பெரிய பெரிய படங்கள், பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. நல்ல பெரிய ஓஹோன்னு பேர் சொல்லும் ஒரு டைரக்டராக இன்னும் வரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பார்த்துட்டு நானும் என் ஃபேமிலி வரும்போது, அப்பா இந்த மாதிரி உனக்கு ஏதாவது லாட்ரி டிக்கெட் கொடுத்தா நீ கொண்டு போய் கொடுப்பியாப்பா அப்படின்னுது. அது வந்து ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு விஷயம். பட்டுன்னு இப்படி ஒரு இருந்தால், நான் இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் மிரட்டிச்சின்னு வச்சிங்களேன், அந்த பணம் டிக்கெட் நமக்கு தான் ஓகே, இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து பணத்தை தான் பார்ப்பேன் பயந்துருவேன் நான்லாம். ஐயோ எதுக்கு 3 பேரை கொண்டு ஒருத்தரை வாழ வச்சு ரொம்ப தர்ம சங்கடம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பார்த்தேன், இந்த மாதிரி டிக்கெட் விற்றா கையில் காசு வாயில் தோசை, நான் அந்த காசுக்கு இல்லாமல் தரமாட்டேன். ஒருவேளை விழுந்துருச்சுன்னா இந்த மாதிரி சமுத்திரக்கனி சார் மாதிரி பிச்சுட்டு அலைய முடியாது, கொடுத்துரும் அப்படின்னு. ஸோ இந்த அளவு வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன டிஸ்கஷன் வர மாதிரி அளவுக்கு ஆயிடுச்சு. நம்ம இந்த இடத்துல இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுற அளவுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்ச்சி இந்த படம் ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லுவேன். பலருடைய வாழ்க்கையில், பார்த்தவங்க வாழ்க்கையில் இது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா, அதை 100% சமுத்திரக்கனி சார் இந்த படத்தில் பண்ண மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. 50% பண்ணாலே ஒரு நல்ல மாற்றம் வரும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கிறதுக்காக யோசித்ததுக்காகவே நம்ம நந்தா பெரியசாமி சாருக்கு என்னுடைய பாராட்டுகள். அவரோட இணைஞ்சு தொடர்ந்து பயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நல்ல படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குறிப்பாக நான் என் ஃப்ரெண்டு என்னை பற்றி சொன்னான்ல, இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த படத்தில் நடிக்கலை, எதுவுமே பண்ணலை. நம்ம சவுந்தரராஜா ஆகட்டும், என்னுடைய நண்பர் கணேஷ் பாபு ஆகட்டும், அவங்க இந்த படத்தை எப்போ கூப்பிட்டாலும் அதோடைய ப்ரமோஷன்ஸ்க்கு ஒரு நல்ல படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி வந்திருக்கிற அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. திருமாணிக்கம் படத்தில் ஒரு கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்கிறதுக்கு சமுத்திரக்கனி அங்கிளோட யங்கர் வெர்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சில படங்கள் நமக்கு பணத்தை கொடுக்கும், சில படங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும், சில படங்கள் நமக்கு வெற்றி கொடுக்கும், சில படங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கும். எல்லாமே ஒன்றா ஒரே படத்தில் இருக்குன்னா திருமாணிக்கம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொன்னீங்க ஓப்பனிங்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எடுத்துகிட்டு போய் லேண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்ன வரைக்கும் இந்த கஷ்டத்தை நீங்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க, சங்கங்கள் நிறைய இருக்குது. இதுக்கான தீர்வை ஏன் கொண்டு வர முடியலன்னு யோசிக்க மாட்டீங்க யாருமே? யாருமேனா அதாவது நடிகர்கள் எல்லாருமே படம் எடுக்கிறது மட்டும் ஓகே, லேண்ட் இல்லை, இது நம்ம நடிக்கிறவங்க கையிலையோ எடுக்கிறவங்க கையிலையோ கிடையாது இந்த தீர்வு. இதுக்கான தீர்வு இங்கே இல்லை, இது வேற ஒரு இடத்துல இருக்குது.
அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கோம். அதுக்கு ஒரு சில சமரசங்கள்லாம் செய்யணும். அது நடக்கும் ரொம்ப சீக்கிரமாக. அது எல்லாத்துக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ காலம் வரும் நம்புகிறோம். ஏன்னா தேட்டரில் வந்து இந்த மாதிரியான இது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா தேட்டரில் நிறைய நல்ல படைப்புகள் வந்து ஏண்டா சும்மா நிறைய நல்ல திரைப்படங்கள் வந்து தேட்டரில் கரெக்டாக தேட்டரே கிடைக்கிறது இல்லை. இப்போ நம்ம படத்துக்கெல்லாம் வந்து இவர் போய் பக்கத்து தேட்டரை திறந்து பார்க்குறாரு. ஒரு காம்ப்ளெக்ஸில் 3 தேட்டர் 4 தேட்டர் திறந்து பார்த்தா உள்ள ரொம்ப குறைவான மனிதர்கள் தான் இருக்காங்க. இவர் கேட்குறாரு, அந்த தேட்டர்லேயே போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எங்கள் படத்தை இங்கே ஒரு ஷோ இன்னொரு ஷோ போடலாமே அப்படின்னா, நாங்கள் சும்மா கூட வச்சுருப்போம் ஆனால் போட மாட்டோம் அப்படின்னாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? அப்படியே தான் நான் அமைதியாக வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் வந்து பேசுங்க. ஏன் நான் பேசினாலும் அதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் பேசும்போது கொஞ்சம் சீரியஸாக சொல்லியிருப்பாங்க, நான் பேசினா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. பதில் அதே பதில் தான். இதுதான் உண்மை. உண்மையை எப்போவுமே நம்ம ஒத்துக்கணும். நான் அது மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா இவர் ஒவ்வொரு வாட்டி என்னை கூப்பிடும்போது எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னடா இவர் கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம நினச்ச தளத்தை தேட்டரிக்கெல்லாம் அந்த படம் தொடலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா இது வந்து உலகம் பூரா போகும், உலக மக்கள் பூரா பேசுவாங்க, மொழி தெரியாமல் வேறு லாங்குவேஜ். அதாவது தமிழில் பார்த்துட்டு தெலுங்கில் ஒருத்தர் வந்து விமர்சனம் போட்டிருந்தார், இது ஏன் தெலுங்கில் வரல அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயே ஃபுல் விமர்சனம் போட்டிருந்தார். அதை தமிழ் மொழியாக்கம் பண்ணியெல்லாம் எனக்கு அனுப்புவாங்க. இது நடக்கும்னு தெரியும். நான் என்ன சொன்னேன், இது 5 கோடி இல்லை 50 கோடி கூட பார்ப்பாங்க. இன்னொரு 15 நாள் கழித்து பார்த்தா 50 கோடி நிமிஷம் கூட போயிருக்கும். இது அதற்கு எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு திரைப்படம், ரொம்ப அற்புதமான ஒரு திரைப்படம். இது நடக்கும். ஆனால் இந்த தேட்டருக்கெல்லாம் இது வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு இடத்த தொடலை. இன்னொரு விஷயம், பல தேட்டரில் இல்லை, என் ஊரில் என் டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை, விருதுநகர் மாவட்டத்திலேயே போடல. 10 நாள் கழித்து ஏதோ வந்துருச்சு அப்படின்னாங்க. அதாவது எங்கே போய் கேட்குறது, யார்கிட்ட கேட்குறது, யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒன்றுமே தெரியல. இது என்னென்னா ஒவ்வொரு முறையும் அப்படி நடக்கும். ஏன்னா ஒரு 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 கடைசி நேரத்தில் ஒரு சின்ன செக் வைப்போம். என்னென்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் மொத்தமாக காசை கொண்டு வந்து படம் எடுக்கிறது இல்லை. அவங்க கையிலேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவாங்க, அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் கடன் வாங்கியிருப்பாங்க. இப்போ அவங்க கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது வச்சுருவோம், அது நம்ம கைக்கு மெதுவாக கூட வரட்டும். ஆனால் அந்த ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கோம்ல, அந்த வாங்கின கடனை வட்டியோடு அந்த ரிலீஸுக்கு முன்னாடி திருப்பி கொடுத்தால்தான் அவங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும். அதை நோக்கி அந்த பயத்தில் போகும்போது இந்த கடைசி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஒரு ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷரில் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துருவோம், ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், வாங்கிடுவோம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரெஷரில் போகும்போது தான் தடுமாறும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஒரு சிலர் நிற்கிறாங்க, அவங்க சரியான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இதே தடுமாற்றம் தான் மாணிக்கத்திலே நடந்தது. நான் எங்கேயோ இருந்தேன், ஏங்க இருங்கன்றக்குள்ளே ஒரு 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 பதட்டமாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது வந்து மாணிக்கத்துக்கு மட்டும் இல்லை, அப்பாவில் நடந்தது, தொண்டனில் நடந்தது, சாட்டையில் நடந்தது, அடுத்த சாட்டையில் நடந்தது. நான் என் படங்களே எல்லா படத்துலேயும் இதுதான் நடந்துகிட்ருக்கு. பரவாயில்ல, எங்கேயாவது ஒரு சரியான ஒருத்தர் கையை பிடிச்சிக்க மாட்டோமா? சரியான ஒரு கை, ஒரு நல்ல படம்பா வாப்பா. ஏன்னா இங்கே அங்கீகாரம்ன்றது ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நீங்கள் 50ஆம் நாள் போஸ்ட் இன்றைக்கி படம் ஓடிட்டுருக்கு பேபி ஆல்பர்ட்டில். 32 நாள் ஆச்சா? 32 நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு. 35 நாள் ஆச்சு ஓடிட்டுருக்கு. இன்றைக்கும் அந்த தேட்டர் உரிமையாளர் அந்த உரிமையாளர் மாரியப்பன் சொல்லிட்டாரு, 50 நாள் வரைக்கும் இந்த படத்தை நான் ஓட்டியே அவன் எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் பெரிய சினிமா காதலர். நன்றி மாரியப்பன். என்னன்னா படம் இருக்கு, பட் என்னன்னா அந்த அந்த அது வேலையை அது முதல் ஒரு 3 நாள் 4 நாளில் செஞ்சிடணும். இல்லைன்னா அது அவ்வளோதான், அது வந்து புறந்தள்ளப்படும். அதுதான் நடந்தது. இருந்தாலும் தன்னுடைய மூச்சை பிடித்து கொண்டு இந்த படம் மாணிக்கம் தனக்குள்ளே இருக்க உண்மை தன்மையால் இவ்வளோ தூரம் அது நின்றுட்டுருக்கு. ஓடிடியில் வந்த பிறகும் தேட்டரில் இருக்கிற படம் ரொம்ப குறைவு, அதில் மாணிக்கமும் நின்றுட்டுருக்குன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இந்த தவறை திரும்பவும் செய்யாமல், அதாவது 50ஆம் நாள் போஸ்ட் ஓட்டினா கூட பார்க்காமலே போயிடுற கூட்டமெல்லாம் இருக்குது. அதான் அந்த பக்கம் பார்த்துறாத, ஏதோ 50ன்னு ஒட்டியிருக்காங்க, அதில் கூட கௌரவ குறைச்சல். அது அந்த அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கான மனசே வராது. அது கேபி சார் அப்போவே சொல்லுவார், என்கிட்ட சொல்லுவார், உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் ஒத்துக்க மாட்டாங்க, நீ உயர உயர பறந்துக்கிட்டே இரு, உன்னை நோக்கி கல் எறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எந்த கல்லையும் சிக்காமல் நீ பறக்கணும், எரியறவன் கை வலிக்கணும், அப்போ தான் ஒத்துக்குவான், அத்தனை வெற்றி நீ கொடுக்கணும், தொடர்ந்து வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஒரு 6-7 முறை வெற்றி வெற்றி வெற்றின்னு பார்த்து அப்படின்னு தான் ஓஹோ நிஜமாகவே இவன் ஜெயிச்சுட்டு தான் இருக்கானோ அப்படின்றதெல்லாம் தோணும். அப்படி தான் வருவாங்க, அவ்வளோ ஈஸியாக உனக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. பரவாயில்ல,
விதைச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு முறை என் குழந்தையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் தைரியமாக எடுத்து போட்டேன். என் படம் இந்த பாரு, இது பாரு, இது பாரு, இது பாரு, இது பாருன்னு என் கையில் சொல்கிறதுக்கு 10 படம் இருந்துச்சு. இது போதும் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் என் நண்பர் நந்தா ஒவ்வொரு முறையும் பேசும்போதும் அந்த தன்னம்பிக்கையின் உச்சத்தில் பேசுவார். விடவே மாட்டார். அவர் விடவே இல்லை. இந்த நொடி வரைக்கும் மாணிக்கத்தை புட்டிச்சு அப்படியே நிற்கிறாரு. அவர் ஆசைப்பட்டதை தாண்டின ஒரு வெற்றி அவர் கிடைக்கும் நான் நம்பினேன். கண்டிப்பாக கிடைக்கும். தெலுங்கில் கிடைக்கும், அடுத்த மொழி வேறு மொழிகளில் எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயாவது ஒரு நியாயமான சக்தி இருந்து இந்த படத்தை ரொம்ப நியாயமாக எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு மாணிக்கம் கிடைக்க மாட்டாரா, அங்கே ஒரு மாணிக்கம் இருக்க மாட்டாரான்ற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த பயணம் ஆரம்பிச்சிருக்கு. அது நடக்கும்னு நம்புகிறோம். சார் சந்திரகனி சார், அண்ணே அண்ணா வாங்கண்ணே. இது ரிலீஸ் வந்து யாரோ ஒரு ஆள்கிட்ட சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஆள்கிட்ட சிக்கலண்ணே, அது ஒரு பெரிய கூட்டமாகவே இருக்கு. ஒரு ஆள்கிட்டலாம் சிக்கலை, அது ஒரு பெரிய கூட்டமாக இருக்குது. நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்னென்னா நம்ம வியாபாரி இல்லைல்ல, அது வேற ஒரு உலகமாக இருக்குது. இது நம்ம நான் வந்து என்னென்னா இந்த இவர் கூட நிறையா பேசுவார். இந்த இங்கே பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். எனக்கு யாரையுமே எனக்கு தெரியாது. நம்ம வேலை பார்க்க தெரியும், எடுக்கிறது. அதனால தான் படம் எடுக்கிறதே நிறுத்தணும். ஏன்னா நல்லா எடுக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், உழைச்சிட்டு கடைசி எங்கேயோ தூக்கி கொடுத்துட்டு அது நம்ம கையிலே இல்லை, அது நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ரிலீஸுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஒரு படம் தயாரிப்பாளர் கண்ட்ரோல்லே, இயக்குனர் கண்ட்ரோலில் இருக்கும். ரிலீஸ் அந்த காலையில் அந்த படம் ஏரில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கையிலே கிடையாது. அது அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்குமே நம்ம மீது ஒரு நம்பிக்கை வரணும், நம்மளை அவங்க நேசிக்கணும், அவங்க கைப்பிடிச்சி தூக்கணும். எப்போவுமே வியாபாரத்தில் மொத்தமாக அது வேறு உலகமாக இருக்குது. அதை நோக்கி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு நல்ல ஒரு ஆத்மா, நம்மளை நேசிக்கிற ஒரு ஆத்மா, சினிமாவை நேசிக்கிற ஒரு ஆத்மா கிடைக்காதான்னு பார்த்துட்ருக்கோம். சார் மக்களே ஒரு சின்ன படங்கள்லாம் ஓடிடியில் பார்க்கலான்னு ஒரு அதெல்லாம் இல்லை, வந்திருக்கா சார்? அதெல்லாம் இல்லை. மக்கள் சந்தோஷமாக பார்ப்பாங்க. நல்ல படைப்பு கிடைச்சா அவங்க ஓடிடி தியேட்டர் அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. மக்கள் கொண்டாடுவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க போய் நிற்கும்போது தியேட்டரில் படம் இருக்கணும்ல. ஒன்றும் இல்லை, அப்பா திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்தில் கபாலி வருது. மொத்த தேட்டர்லையும் தூக்குறாங்க. வெள்ளி சனி ஞாயிறு கபாலி திரைப்படம் ஓடுது. திங்கட்கிழமை அபிராமி தேட்டரில் திரும்ப அப்பா போடுறாங்க. நான் உடனே ஃபோன் பண்ணி என்கிட்ட நிகில் சொன்னார், நீங்கள் ராமநாதன் சார்கிட்ட பேசுங்க அப்படின்னா. நான் உடனே ஃபோன் பண்ணி, ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னு. எதுக்கு சொல்கிற, என் கவுண்டரில் வந்து எனக்கு அப்பா டிக்கெட் கொடுன்னு கேட்குறாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு, அதனால் நான் படத்தை போட்டேன். திரும்ப அப்படியே ஆரம்பிச்சது. இது படம் செய்யும். படம் தன்னுடைய வீரியத்தை அது காட்டும். அதுதான் நடந்துகிட்ருக்கு. அந்த வீரியம் தான் இன்றைக்கி பேபி ஆல்பர்ட்டில் யாருமே போய் நாங்கள் கேட்கல, சார் எங்கள் படத்தை போகணும். அது நடக்குது. சினிமாவை நேசிக்கிறவங்க ஒரு நல்ல படைப்பு நம்ம தேட்டரில் இருக்கட்டும். ஏன்னா எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு பார்க்காதவங்க வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கெல்லாம் வந்து இரு கரம் கூப்பி வணங்குறோம் எங்களுடைய டீம். ஆனால் தொடர்ச்சியாக வந்து எல்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை டேரக்டர் யூனியன் போகணுன்றாங்க, டேரக்டர் யூனியன் போனால் ப்ரொடியூசர் கவுன்சில் போகணுன்றாங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் போனால் தேட்டர் யூனியன் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கேயுமே யாருக்குமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. அது ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமா? ஏன்னா அண்ணன் இப்போ சவுந்தர் சொன்னார் 2026 தான் சொல்யூஷன் கிடைக்குன்னாரு. இல்லை அது நான் உங்ககிட்டே கேட்குறேன், நீங்களே சொல்லுங்கள். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் தான் இது நடக்குமா? உங்கள் கேள்விக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அண்ணன் நாங்கள்லாம் என்ன நினச்சிக்கோம், தெலுங்கில் அந்த படம் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கான்ஃபிடெண்ட்டாக அங்கே பல கோடிகள் சம்பாதிக்கும் நான் ஒரு வேலை செஞ்சுட்ருக்கோம், நம்பிக்கை. ஏன்னா அங்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட 220 தேட்டர் கிடச்சிருச்சு. அங்கே ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா பெரிய படம் வரப்போ சின்ன படங்கள் வராது, சின்ன படம் வரப்போ பெரிய படம் வச்சுருக்கிறாங்க. அந்த பிரச்சனை அங்கே வந்து கிடையாது. இங்கே இருக்க பிரச்சனை கிடையாது. தபன்னு 12 படம் 20 படம் சிஸ்டமேட்டிக்கே இல்லாமல் இருக்கிறத நம்ம சிண்டிகேட் பண்ணி சிஸ்டமேட்டிக் பண்ணி ஃபில்டர் பண்ணால் இவரோட பிரச்சனைகள் இவரோட வேதனைகள்லாம் அடுத்தடுத்த வர காலங்களில் தீரும்னு நம்பிக்கை. நம்ம பிரச்சனை அது சொன்ன இல்லை உங்கள் அப்பான்னு சொன்னீங்களா, உங்கள் லைஃப்பில் தொடர்ந்து நடக்குது, அதுக்கு சொல்கிறேன். அப்பா சாட்டின்னு சொன்னீங்களா, அதுக்காக சொல்கிறேன். அந்த சிஸ்டமேட்டிக்காக சின்ன படம் வரப்போ பெரிய படம் வரக்கூடாது, ஒரு அதர் டப் பண்ணி வரக்கூடாது, 12 படம் வரக்கூடாது. நம்ம வந்து ஃபில்டர் இல்லைண்ணா. இப்போ இது வந்து நான் நேரடியாக கேட்குறேன், ஏடிஎம்கே இருக்கும்போது இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு கிடையாது அவ்வளோவா. ஆனால் வந்து இப்போ ஒரு பெரிய அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து அப்படியெல்லாம் ஆட்சியெல்லாம் இழுக்காதீங்க. இது எப்போவுமே இருக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே எளியவன் வலியவனால் வீழ்த்தப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. இது வந்து நீங்கள் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே வலியவனுக்கு தான் இங்கே வந்து பலமே தவிர எளியவன் நான் நல்லவன்
மாணிக்கம் மாதிரி ஒருத்தன் நான் மாணிக்கம் அண்ணா, ஒரு success- அண்ணா, இருங்க, ஒரு success நீங்க meet- இங்க அங்கெல்லாம் சரி, பேச ஒரு சக்சஸ் அரசியல் மீட்ல பேச்சு அரசியல் ஒரு சக்சஸ் மீட்ல வந்து நல்லா கேட்டாங்க. ஒரு சக்சஸ் மீட்ல வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஏறி எல்லாருக்குமே வந்து சொல்றாங்க இது நல்ல படம், வாழ்த்துக்கள். அவங்க படம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்றாங்க இவ்வளோ வந்து கலெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு. ஆனா நீங்க சொன்னீங்க ஸ்டேஜில் எங்களுக்கு அது தெரியவே நான் மாட்டேங்குது. முலாம் பூசாம பேசணும்னு நினைச்சேங்க. எவ்வளவு நாள் தாங்க பொய்யாவே பேசுறது. இந்த வெந்தவனே சொன்னாரு, ஏங்க நீங்க என்னங்க இப்படி பேசிட்டீங்கன்னாரு. ஏங்க சும்மா போயிட்டு எவ்வளவு பொய் தான் பேசுவீங்க? பேர் கிடைத்தது, பெருமை கிடைத்தது. இதை விட பெருமை யாருக்குமே கிடைக்காது. ஒரு பெரிய படம், ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்க வேண்டிய பெரிய படத்துக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான பேக்கிங் ஓடிடியில் கிடைச்சதோ அவ்வளவு கிடைச்சிருக்கு. அவ்வளவு சந்தோஷம்தான். ஆனால் இது என்ன செஞ்சிச்சு, இது எங்கே போச்சு, எங்கே மாட்டுச்சு இப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது வந்து வேறு வழியே இல்லை, இது மாட்ட தான் செய்யும். நான் தான் சொன்னேன், இவர் கூப்பிடும் போதெல்லாம் ஏங்க போங்கன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் இவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நிற்கிறேன். நான் அவனுக்கு தெரியும். என்னென்னா எனக்கு ரொம்ப உள்ள ஒரு பெரிய ஏன்னா இப்போ அடுத்த சாட்டை பண்ணும்போதாவது க்ளீனாக சொன்னாங்க 125 தேட்டர் இந்த இருக்குது, தேட்டர் லிஸ்ட்டு நீங்கள் கூட பேசிங்க நம்பரோடு கொடுத்தாங்க. அந்த படமும் லாஸ் தான் எனக்கு. பட் பரவாயில்ல, அந்த தேட்டர் நம்பரோடு இருந்துச்சு. நான் பேசினேன், அண்ணே காலைல வந்துச்சானே படம், மழைண்ணே பயங்கர மழை, இந்த நம்ம ஏரியாவிலே பெரிய மழை, நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் பெரிய மழைண்ணே, ஒன்றும் பண்ண முடியல, ஃபர்ஸ்ட் டே யாருமே வரல, பரவாயில்லண்ணே அப்படின்னாவது இருந்துச்சுல. ஏதோ ஒரு காரணம் இருக்கணும்ல. நீ எங்கே இருக்கீங்கன்னே தெரியாமல் சுற்றுறது இருக்கு பாருங்கள், அதுதான் பெருஞ்சுத்து.